நாடாளுமன்ற தேர்தலில் எங்கள் இலக்கை எட்ட முடியவில்லை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வருத்தம். தேர்தல் முடிவுகளை படிப்பனையாக எடுத்துக்கொண்டு செயல்படுவோம் எனவும் பேட்டி. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் வெற்றி பெற்ற திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி வேட்பாளர்களுக்கு அண்ணாமலை வாழ்த்து. மத்திய அரசின் திட்டங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு சென்றடைய முழு ஒத்துழைப்பை தமிழ்நாடு பாஜக வழங்கும் எனவும் பேட்டி. இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய 39 தமிழகத்தில் புதுச்சேரி 1 40 நம்முடைய இந்தி கூட்டணியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழ்நாட்டில் இதுவரை பெறாத வாக்குகளை தாமரை சின்னத்தில் பாஜக பெற்றுள்ளதாக அண்ணாமலை பேட்டி. எனினும் மக்களின் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்று உழைக்கப் போவதாகவும் பேச்சு. அதே போல குறுக்கு வழி இல்லாம இப்ப நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாம அதை 2026 நாங்கள் முன்னெடுக்கணும். இன்னொரு கட்சிகள் செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல. அதனால் 2026 ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம். அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம். கோயம்புத்தூரில் தனக்கு கிடைத்த 4 லட்சம் வாக்குகளும் மக்கள் பணம் பெறாமல் செலுத்தப்பட்டவை என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேச்சு. 2026 நேர்மையான அரசியலை முன்னெடுப்போம் எனவும் பேச்சு. ஆனா தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையா அங்க பதிவு செய்ய விரும்புறேங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய அரசியல் வேறுபாடுகளை தாண்டி, உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய 4,50,000 வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள். ஆனா யாரும் கைத்தறாங்க. அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையா உழைச்சிருக்கிறாங்க. அதுக்கு ஜெயிச்சவங்க நான் குறை சொல்லிங்கன்னா, கோயம்புத்தூரில் 0.6% வாக்குகளை அதிகமாக பெற்று அதிமுக டெபாசிட் பெற்றுள்ளதாக அண்ணாமலை பதில். தங்களின் கோட்டை கோயம்புத்தூர் என அதிமுக கூறிக்கொண்டிருந்ததாகவும் அதில் அதிக வாக்கு சதவீதத்தை பெற்றுள்ளதாகவும் பேச்சு. இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு. கோயம்புத்தூர்ல அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க. 16.6% டெபாசிட், 17% வாங்கி டெபாசிட் ரிட்டைன் பண்ணிருக்காங்க. கோயம்புத்தூர்ல 10க்கு 9 எம்எல்ஏ அதிமுக இருக்கிறாங்க. அதிமுகவினுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நாங்கள் சாதனையா பார்க்கிறோம். இதெல்லாம் எங்களுடைய சாதனை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.